இந்த நம்ம கும்பிட்ட குருமூர்த்திக்கு பிறந்த கும்பிட்ட அவங்க ரத்தம். அதனால அந்த கும்பிட்ட எல்லாரையும் சமமா பார்ப்பான். தேர்தல் முடியும், அவன் வேலை முடிஞ்சிடும், அவன் வேலை முடிஞ்சிடும். அப்ப பார்ப்பான், அப்ப வருவேன், நீங்க தான் வருவேன். என்ன பண்ணியும் போட்ட இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தேடா. அவ்வளவுதான், ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைசி வரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயிர்களா, என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம்னா என்னன்னு சொல்றான், எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றான். ஆரியத்தை எதுக்கு எஸ்.வி. சேகரி இந்த மைத்திரையனின் கட்சியில சேர்த்துச்சு உன் திராவிடம்? 30 ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு கண்டி செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் வெறுக்கிறேன்னு சொல்றாரா? சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதே ஏற்கிறாருல்ல.